அந்நிய பாஷை இதை குறித்து பேச ஆரம்பிச்சாலே சில ஆதரவுகளும் சில எதிர்ப்புகளும் வருகிறது தான் செய்யுது. நீங்க 1000 எதிர்ப்பு பண்ணிட்டு போங்க, ஆனா தூய்மையாய் வசனத்தை பேசுறதுக்காக தான் கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இதனால ஒருவேளை எங்களை மிஞ்சின நீதிமான் என்றோ அல்லது இவர்கள் கள்ள போதனை செய்கிறவர்கள் என்றோ சில சுத்தி கொண்டு அலைவீங்க. ஸோ நீங்க சொல்ற அந்த விஷயம் வசனத்தின்படி சரியா என்பதை பாருங்க. வசனத்துக்கு மாறா நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்களா அல்லது நாங்க நடக்கிறோமா என்று சற்று நீங்க சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா யாரு கள்ளப்போதகன் என்பது தெரியும். கள்ளப்போதகர்னா என்ன? வேத வசனத்தை திரித்து வேத வசனத்தில் இல்லாத ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து ஜனங்களை கெடுக்கிறவங்க, வஞ்சிக்கிறவங்க, பொருளாசையில உளர்றவங்க தான் கள்ளப்போதனை என்று சொல்லுவோம். வசனத்திலே இருக்கிற உள்ளதை உள்ளபடி போதிக்கிறவங்க கள்ளப்போதகன்னு சொல்ல மாட்டோம். ஆனா இன்னைக்கு வசனத்திலே உள்ளதை உள்ளபடி பேசுறவங்களை சில கும்பல் கள்ளப்போதகர்கள் அப்படின்னு அடையாளம் காட்டுறது மிஞ்சின நீதிபான்கள் என்று சொல்றாங்க. நல்லா கவனிங்க. அந்நிய பாஷை குறித்ததான புரிதல் இன்றைய சபைக்கு நிச்சயமாக வேண்டும். நான் அந்நிய பாஷை விசுவாசிக்கிறவன், ஆவியின் நிறைவை விசுவாசிக்கிறவன், அபிஷேகத்தை விசுவாசிக்கிறவன். ஆனா உண்மையான ஆவியின் நிறைவு என்ன, உண்மையான அபிஷேகம் என்ன, உண்மையான அந்நிய பாஷைனா என்னங்கிறத தெளிவா இருக்கணும். இப்ப மற்ற விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கிறோம். என்னது? தீர்க்க தரிசன வரம் வேதாகமத்தில் இருக்குது. அதாவது 9 வரங்கள்ல ஒரு அற்புதமான வரம், ரொம்பவும் நம்ம வாஞ்சிக்கக்கூடிய வரம் என்னன்னா தீர்க்க தரிசன வரம். இப்ப தீர்க்க தரிசன வரத்தை குறித்து யாராவது பேசும்போது கூட இவ்வளவு ஆதங்கங்கள் அநேகருக்குள்ள வர்றதில்லை. இப்போ ஒரு போலியான தீர்க்க தரிசனம் ஒருத்தவங்க உரைச்சிட்டாங்கன்னா அது ஆரோக்கியமான மனநிலையில பலர் எடுத்துக்கிறாங்க. ஆமாப்பா இது போலியான தீர்க்க தரிசனம் அப்படின்னு. போலியான வியாக்கியானம் கொடுத்தாங்க, ஆமாப்பா இது போலியான வியாக்கியானம். போலியான போதனை செய்யறாங்களா, அவன் போலியான போதனை. போலியான அற்புதங்களை சிலர் செய்வாங்க. போலியான அற்புதங்களை குறித்து விமர்சிக்கும் போது சாதாரணமாக எளிமையாக எடுத்துக்கிறாங்க. ஆனா போலியான அந்நிய பாஷை இருக்குதுன்னு சொன்னா மட்டும் அதை எப்படி போலியான அந்நிய பாஷைன்னு வந்துடுறாங்க. ஐயா நல்லா கவனிங்க. வேதாகமத்துல ஆவியானவர் பல வரங்களை பகிர்ந்தளிக்கிறார். பல வரங்கள்ல உண்மையான வரங்கள் உள்ளது, அதை நான் நம்புகிறோம். இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆனா இயேசு அற்புதம் செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அற்புத வரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு இருந்தாலும் போலியா நான் ஒரு அற்புதம் செய்யறேன் அப்படின்னு மேடையை போட்டுட்டு மக்களை ஏமாத்துற ஒரு கூட்டம் இருக்கிறது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும், அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. அதே மாதிரி தீர்க்க தரிசனம் என்கிறது நம்ம நம்புறோம். ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் தீர்க்க தரிசனம் ஒரு கும்பல் அடிச்சு விட்டுட்டு இருக்குது. கர்த்தர் நாளைக்கு அதை செய்ய போறாரு, இந்த வருஷத்தை இதை செய்ய போறாரு, அந்த தேசத்தை குறிச்சு இந்த தேசத்தை குறிச்சுன்னு ஏகப்பட்ட தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. வரப்போற எலெக்ஷனை குறிச்செல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. நடக்கல அப்படின்னா அதுக்கு ஏதாவது மழுப்பல் பேசிட்டு போறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? கள்ள தீர்க்க தரிசனம் என்பது உண்டு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? அது தவறான ஒண்ணுன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் எப்படி போலியான அற்புதத்தை இன்னைக்கு செய்யறாங்களோ, போலியான தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறாங்களோ, போலியான போதனைகளை செய்யறாங்களோ, போலியான வியாக்கியானங்களை செய்யறாங்களோ, போலியான அந்நிய பாஷையும் இன்றைய சபைகள் பேசி கொண்டிருக்கிறதுங்கிறத நம்பித்தான் ஆகணும். இதை சொல்றதுனால பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக நாம செய்யல. உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக யார் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா, இங்க யாரெல்லாம் போலியாய் உண்மைக்கு எதிரான புறம்பான ஒரு அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அவங்கதான் பரிசுத்த ஆவியானை இழிவுபடுத்துறாங்க. இப்ப கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க யார் ஆவியானவர் அசிங்கப்படுத்துறா? கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் தான் ஆவியானவர் அசிங்கப்படுத்துறான். கள்ள அற்புதத்தை செய்கிறவன் அவன் தான் ஆவியானவர் அசிங்கப்படுத்துறான். ஏன்னா உண்மையான அற்புதத்தை ஆவியானவர் செய்கிறார், உண்மையான தீர்க்க தரிசனத்தை ஆவியானவர் மூலியமாக சொல்றோம். அப்ப போலியை செய்யும் போது அவர்கள் தேவனை அசிங்கப்படுத்துறாங்க. அதே மாதிரிதான் வேதத்திலே சொல்லப்பட்ட அந்நிய பாஷை இல்லாம ஒரு போலியான அந்நிய பாஷையை பேசும்போது அதுவும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை இன்னும் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுல இந்த போலி அந்நிய பாஷை ஆதரிக்கிறவங்க பாத்துங்களேன், ஒரு நிலைப்பாட்டிலே இருக்க மாட்டாங்க. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு குரங்கு தாவர மாதிரி தாப்பாங்க. ஒரு நிலைப்பாட்டுல இருங்க. ஒரு விஷயத்த நீங்க சாதிக்கிற ஒரு விஷயம் வேதாகமத்தின் அடிப்படையில உண்மையாக இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு நிலைப்பாடுல இருங்க. ஏன் அங்க இருந்து நீங்க தாவறீங்க? சமீபத்துல ஒரு சகோதரருடைய வீடியோ புட்டேஜ் அனுப்பி வச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐயா பேசுறாரு. அவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த 13ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கும். ஏன்னா அவங்கள ஒரு சில கூட்டத்தார் இவங்க மதுபானம் பண்றாங்க அப்படின்னு பரியாசம் பண்றாங்க. உடனே இவங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷை பாத்தீங்களா, அங்கேயே சிலருக்கு புரியல. அப்ப நாங்களும் அந்நிய பாஷை தான் பேசுறோம், அவங்களுக்கு புரியாததுனால நாங்க ஏதோ போலியா பேசுறோம், பரியாசம் பண்றோம், மதுபானத்துல இருக்கிறோம். அன்னைக்கு அப்போஸ்தலர்களை தப்பா சொன்னது போல இன்னைக்கும் சில குரூப் இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் இவங்க பேசுறது உண்மையான அந்நிய பாஷையா, ஆனா நாங்க எங்களுக்கு அந்த பாஷை தெரியாததுனால குற்றப்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே இதை குறித்து விளக்கியிருப்பேன். அந்த சிலர் என்பது லோக்கல் ஆட்கள், அதாவது
சகல தேசத்திலும் இருந்து அந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு வர்றாங்க. பல மொழிகளை அறிந்த ஒரு பெரும் கூட்டம். அப்போஸ்தலர்கள் பல மொழிகளை பேசும்போது, இவங்க தாய்மொழியில அவங்க பேசும்போது, இவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, அவங்க சூழ்ந்து கொண்டு, அவங்க கர்த்தருடைய மகத்துவத்தை போதிக்கிறாங்க. எங்க தாய்மொழியில பேசுறாங்க அப்படிங்கிறத பேசுனாங்க. ஆனா லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு அவங்க பேசுன மொழி தெரியாது. இப்ப உங்க வீட்டுக்கு உங்க சொந்தக்காரங்க வெளிநாட்டுல பல வருஷமா இருக்கிறவங்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு அவங்க மொழிகள்லாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு அந்தந்த நாட்டு மொழி தெரியும். இப்போ ஒருத்தர் நம்ம வீட்ல வந்து ஒருத்தர் அந்நிய பாஷை பேசும்போது, ஒருத்தர் அமெரிக்காவுல இருக்கிறாங்க, ஒருத்தர் ஜப்பான்ல இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, ஜாப்பனீஸ்ல பேசும்போது அந்த ஜப்பான்காரவங்க சொந்தக்காரருக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு அது தெரியாது. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்துச்சு. சிலருக்கு லோக்கல் மக்களுக்கு, லோக்கல் யூதர்களுக்கு அவங்க பேசுற மற்ற மொழிகள் புரியாதனால இவர்கள் மதுபானத்திலாம் நிறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்திலே தெரியுது அவங்க பேசுறது உண்மையான மொழி, அந்த மொழி புரியாதனால இவர்கள் மதுபானத்தில் நிறைஞ்சிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டாண்டர்டுல நீங்க பேசுறது ஒரு மொழி தான் ஐயா. எங்கேயோ யாரோ பேசுற ஒரு மொழியை நாங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நின்னுட்டீங்கன்னா, ஸ்டாண்டர்ட்ல நின்னுட்டீங்கன்னா ஒரு விதத்துல ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கும் செக் பாயிண்ட் வைக்க முடியும். 2000 வருஷத்துக்கு முன்னால எந்தெந்த ஊர்ல என்னென்ன மொழியை பேசுறாங்கன்னு சரியா ஐடென்டி பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நவீன யுகம் வளர்ந்துருச்சு. எங்கெங்க என்னென்ன மொழி பேசுறான், இந்தியாவில் எவ்வளவு மொழி பேசுறாங்க, ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன மொழி பேசுறாங்க, எழுத்தே இல்லாத மொழி என்ன இருக்குது, இது எல்லாமே இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமா இருக்குது. உண்மையாகவே நீங்க உலகத்துல எங்கோ யாரோ பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மொழியை தான் பேசுறீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தையை போட்டு. ஆனா பெரும்பாலும் பெந்தகோஸ்தே சபையில சார்ந்தவங்க இது அந்நிய பாஷைன்னு சொல்ற அந்த போலி அந்நிய பாஷையை ஒரு 5 வார்த்தை 6 வார்த்தை அதையே ரிப்பீட் தான் பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு மொழியே இல்லை. ஒரு மொழின்னா 4 வார்த்தையை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கவே மாட்டீங்க. மொழி என்பது அது சரளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எங்கேயோ பேசுகிற அந்த மொழி அப்படின்னு நீங்க சொல்றதே ஒரு மாய்மாலத்தனம், ஒரு பித்தலாட்டத்தனம் அப்படிங்கிறது புரியுது. இதை நம்ம வசனத்தின் அடிப்படையில டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அப்படியே குரங்குட்டி மேல அங்கிட்டு தாவிடுவாங்க. என்னமா தாவிடுவாங்க? இது மொழியெல்லாம் கிடையாதுங்க, இது உலகத்துல பேசுற மொழியெல்லாம் இல்லை, இது கடவுளும் நாங்களும் ரகசியமா பேசிக்கிற மொழி, இது சாத்தானுக்கு தெரியாத மொழி. எங்க சாத்தானுக்கு தெரியாத மொழின்னு பைபிள்ல இருக்கு. இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது. ஏன்னா இதுல மாட்டிக்கிட்டோம். இப்ப இதுல பதில் சொல்ல முடியாதுன்னு டப்புன்னு தூக்கிட்டு வந்து நாங்க கடவுள்கிட்ட ரகசியமா பேசுறதுக்காண்டி கடவுள் கொடுத்த மொழி, இது வந்து இந்த மொழியில பேசினா பிசாசுக்கு தெரியாது. உண்மையாக சொல்ல போனா இவர்களை ஏமாற்றி கொண்டு இவர்களை மற்றவர்களையும் ஏமாத்துறாங்க. அதான் உண்மை. ஏன்னா இவங்க பேசுறது இவங்களுக்கும் தெரியாது, கடவுளுக்கும் தெரியாது, இதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியாது. அப்ப அர்த்தமே தெரியாத ஒரு மொழியை குறிச்சுதான் பவுல் நீ அர்த்தத்தை சொல்லணும்னு பேசுறாரா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல அர்த்தமே இல்லையா அந்த மொழி, பிசாசுக்கே தெரியாம நாங்கள் ரகசியமா பேசிட்டு இருக்கோம், அது அர்த்தம் இல்லாத மொழினா அந்த அர்த்தம் இல்லாத மொழியை குறித்து தான் கீழே விளக்கம் சொல்லணும் பவுலடிகள் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரா? அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவன் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல கடவுள்னு சொல்லும் பொழுது அங்க கடவுள்கிட்ட ரகசியத்தை பேசுறான்னு ஏன் பவுல் சொல்ல வர்றாருங்கிற அந்த பார்வை, அந்த இலக்கண நடையோடு பவுல் எதற்காக அந்த வார்த்தையை பேசுகிறார் என்பதை ஞானம் உள்ளவர்கள் படித்து ஆய்வு செய்யணும். எதுக்காக சொல்றாரு அப்படின்னு. இப்ப பவுலடிகள் 1 கொரிந்தியர் 14லையுமே மற்றவர்கள் பேசுகிற மொழியை குறித்து தான் பேசுறாரு. ஆனா என்னன்னா இடம் மாறுகிறது. அப்போஸ்தலர் 2லே பல மொழிகளை பேசின மக்கள்கிட்ட அந்நிய பாஷை பேசினாங்க, புரிஞ்சிச்சு. இங்க லோக்கல் திருச்சபையில ஒரு மொழியே தெரிஞ்ச மக்கள் மத்தியிலே இவங்க உட்கார்ந்துட்டு சபையில உள்ளவங்க அந்த வரத்தை தேவையில்லாம பயன்படுத்தும் போது, இப்போ உங்க தமிழ் திருச்சபையில உட்கார்ந்து நீங்க ஹிந்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருக்கு அங்க என்ன பிரயோஜனம் வரப்போகுது? நீங்க ஹிந்தி பேசுறனால நீங்கள் கற்றுக்கொள்ளாத ஒரு மொழியை நீங்கள் பேசுவதால் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நீங்கள் கற்றுக்கொள்ளாத ஒரு மொழியில பேசும்போது அது கடவுளுக்கும் தெரியும். அதனாலதான் அங்க ரகசியங்கிற மாதிரி பேசுறாரு. யாருக்குமே புரியல, கடவுளுக்கு நீ பேசுற ஹிந்தி புரியறதுனாலதான் அந்த இன்டென்ஷன்ல தான் சொல்ல வர்றாரு. இதை நான் பல வீடியோக்களை விளக்கியிருப்பேன். அப்ப இங்கிருந்து அங்க தவறுது, அப்புறம் அதான் பதில் சொல்ல முடியும்னா இங்கிருந்து இங்க தவறுது. இது என்ன விளக்கம்? உங்களால் கடவுளுக்கு ஏதாவது ரகசியத்தை சொல்ல முடியுமா? நாங்க கடவுள்கிட்ட அந்நிய பாஷை மூலியமாக ரகசியத்தை பேசுறோம் அப்படிங்கிறீங்க. அப்ப கடவுளுக்கே நீங்க ரகசியத்தை சொல்லி தர்றீங்களா? சரி, கடவுள் தான் அந்நிய பாஷையை உள்ள இருந்து பேசுறாருன்னா அப்ப கடவுள்கிட்டே அந்நிய பாஷையை பேசுறாரா? இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு முறை பேட்டி எடுக்கும் போது நம்ம ஐயா அகத்தியன் ஐயாட்ட ஒருத்தர் வைப்பாரு. அப்ப கடவுள்கிட்டே ரகசியத்தை பேசுறாரு. அவருக்குனால பதில் சொல்லவே முடியல. எதையோ அப்புறம் அவரே வந்து திக்குமுக்காடி போயிட்டாரு. அப்ப அன்பானவர்களே, நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தேவனுடைய வார்த்தையின்படியானதான் சிந்திச்சு பாருங்க. என்ன பகைக்காதீங்க. நான் செய்ய வேண்டிய வேலை வேத வசனத்தை உங்களுக்கு விதைப்பது. காலம் காலமாக இந்த நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த போலி அந்நிய பாஷை விதைக்கப்பட்டது. இந்த போலிய பாஷை மூலியமா இன்னைக்கு பல துருபதேசங்கள் பெருக்கெடுத்து காணப்படுது. இன்னைக்கு துருபதேசம்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த போலி அந்நிய பாஷையில இருந்தான். போலி அந்நிய பாஷை பேசுறவன் தான் பாத்தீங்கன்னா எல்லா கல்ட்டு வேலையும் பாக்குறான், எல்லா திருட்டு உபதேசத்தையும் பண்றான், எல்லா சிறப்பு உபதேசத்தை கொண்டு வந்தன முதற்கொண்டு
பண செழிப்பின் உபதேசத்தை கொண்டு வந்ததுல முதற்கொண்டு இன்னைக்கு பல வசனங்களை தப்பு தப்பாக வியாக்கியானம் பண்ற கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த போலி அந்நிய பாஷையை பேசுகிற கூட்டம் தான். இதை நான் தைரியமா நான் சொல்லுவேன். எதுக்காக நான் பயப்படுத்த வேணா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லதான் அழைச்சிருக்காரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கிறோம். அவங்க கண்டிக்கிறாங்க, இந்த நாமத்தை குறித்து நீங்க எதையும் போதிக்க கூடாது. அவங்க தைரியமா சொன்னாங்க, கர்த்தருக்கு முன்பாக நாங்க பயப்பின் ஒழிய மனுஷனுக்கு பயப்படுறதுக்கு நாங்க அழைக்கப்படலைன்னு தைரியமா தேவனுடைய வார்த்தை எங்க சொல்றதை பார்க்கிறோம். அந்த தைரியம் ஒரு ஆவியை பெற்ற மனுஷனுக்கு இருக்கும். அந்த தைரியத்தை எனக்கு தேவன் தந்திருக்கிறார். நான் தைரியமா பேசுறேன். உங்களால முடிஞ்சுன்னா வசனத்தின் அடிப்படையில நீங்க பேசுறது உண்மையிலேயே அந்நிய பாஷை நிரூபிச்சு காட்டுங்க. உண்மையிலேயே நாங்க கடவுள்கிட்ட தான் ரகசியத்தை பேசுறோம். என்ன ரகசியத்தை பேசுறீங்க? திருப்பி நான் கேட்கிறேன். ரகசியத்தை பேசுகிறேன், ரகசியத்தை பேசுன்னு சொல்றீங்கல்ல, என்னையா ரகசியத்தை பேசுறீங்க? அர்த்தம் புரியாதுன்னு சொல்லிக்கிறீங்க. அப்புறம் நான் ரகசியத்தை பேசுறது வர்றீங்க. எப்படி அர்த்தம் புரியாத ஒண்ணுல நீங்க ரகசியத்தை பேச முடியும்? அப்ப உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு நீங்க மற்றவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒருத்தரை பார்த்து கத்திருப்பீங்க, நீங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு கத்துக் கொடுப்பீங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்றைக்கு அந்நிய பாஷை என்பது கற்றுக் கொடுக்கறதா தான் இருக்குதே ஒழிய ஆவியானவர் கொடுக்கறதாக இல்லை. கடைசியா இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வேதாகமத்துல 3 இடங்கள்ல அந்நிய பாஷை பேசினதாக குறிப்பு இருக்கிறது. அது நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். இந்த 3 இடத்துலையும் பாருங்களேன், அவங்க அந்நிய பாஷையை கேட்கல, அந்நிய பாஷை கேட்கவும் இல்லை, அந்நிய பாஷை உபதேசத்தையும் கேட்கல, அந்நிய பாஷை காதுல கூட அவங்க கேட்கல. ஆனா அந்த 3 கூட்டத்தார் மேலும் தேவன் இறங்கினார். ஆனா இன்னைக்கு அப்படி நடக்குதா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில அப்படி ஒரு வரம் இருப்பதாக அப்போஸ்தலர்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆவியானவர் தான் வந்து இறங்குறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார். இதை நிறைய பேர் குழப்புறாங்க. ஆவியானவர் வந்து இறங்கினது ஒரு சம்பவம், ஆவியானவர் வரங்களை கொடுத்து அவர்கள் அந்நிய மொழியில பேசப்பட்டது அடுத்த சம்பவம். இதை தெளிவா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் விளக்குது. ஆவியானவர் தங்களுக்கு தந்தல். அப்ப ஃபர்ஸ்ட் ஆவியானவர் வந்து அவங்களை நிரப்புறாரு. அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்து இருக்கிற நாவு வந்து அவங்களை இறங்கி அவங்க பரிசுத்தாவிக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணுது. ஞானஸ்நானம் பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பல லாங்குவேஜ் ஆவியானவர் கொடுக்கிற வரத்தை அவங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப அந்த இடத்துலயும் அவங்க முன்ன பின்ன அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை பெறாதிருக்கும் போதுதான் அதன் காது வழியில கூட அவங்க அந்த அந்நிய பாஷைங்கிறத கேட்கல, திடீர்னு அபிஷேகம் பண்றாரு. அதே மாதிரி நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாச்சீங்கன்னா, புறஜாதிகள் மத்தியில பேதுருவை ஒரு தரிசனத்தின் மூலமா கொண்டு போய் கொர்நேலியின் வீட்டுக்கு கொண்டு போறாரு. அங்க கொர்நேலியின் வீட்டுல புறஜாதிகள் மத்தியில பேதுரு பேச தொடங்கின போதே, அவர் பிரசங்கம் பண்ணவே அப்பதான் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்ச உடனே பரிசுத்த ஆவி இறங்கிட்டாரு. அந்த புறஜாதிகளுக்கு அந்நிய பாஷை என்னன்னு தெரியாது, ஆவி நிறைவுன்னு என்ன தெரியாது. ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷை வரதை தாங்கன்னு அவங்க ஜெபம் பண்ணவும் கிடையாது. அவங்க இதுவரைக்கும் அதை குறித்ததான ஒரு இம்மி அறிவு கூட இல்லாதவங்களுக்கு திடீரென்று அந்நிய பாஷை வர கிடைக்குது. அதை ஏன் கடவுள் அங்க கொடுத்தாருன்னா, பேதுருக்கு ஒரு விஷயத்தை சொல்வதற்காக. ஆதியிலே அவர்கள் எப்படி நிரப்பப்பட்டார்களோ அதே மாதிரி புறஜாதிகள் மேலும் புரிந்தெடுப்பட்டதுடைய நோக்கம் என்னன்னா, புறஜாதிகளையும் தேவன் திருச்சபையாக இணைக்கிறார் என்கிற சத்தியத்தை பேதுருக்கு புரியும்படி செய்கிறார். அடுத்து அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலையும் பவுலடிகள் சிலர் மீது கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டு அங்கேயும் அந்நிய பாஷை பேசுறாங்க. அங்க ஏன் அந்நிய பாஷையை பவுல் மூலியமாக தேவன் கொடுக்கிறார்னா, பவுலை தேவன் நிலைநாட்டுகிறார். பவுலையும் அப்போஸ்தலர் என்பதை அங்கீகரிக்கும்படி பவுலின் மூலியமாக ஆதியிலே அப்போஸ்தலர்கள் பெற்றது போல அந்நிய பாஷையை கொடுத்து அங்கே பவுலை உறுதிப்படுத்துகிறதற்காக தேவன் அந்த அந்நிய பாஷை கொடுக்கிறார். அங்கும் பாருங்களேன், பவுலடிகள் போய் என்ன செய்யல, அந்த பெற்றுக்கொண்டவங்க அந்நிய பாஷை குறித்து காதுல கேட்கவே இல்லை. இப்படிதான் அந்நிய பாஷை அப்படின்னு அவங்க காதுல கேட்கவே இல்லை. பவுல் ஜெபம் பண்ணவனா இறங்கிட்டார். ஆனா இன்னைக்கு எப்படி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, சபையில அந்நிய பாஷை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இவங்க வந்து மைக்கில பல மணி நேரங்கள் பேசுறாங்க. இதுதான் அந்நிய பாஷைன்னு அவங்க மைண்ட்ல புகுத்துறாங்க. இப்ப நீங்க பேசுங்க, ஆவியானவங்க நினைப்புவாரு. நீங்க அந்நிய பாஷை பேசினாதான் நீங்க ஆவியை பெற்றிருக்கீங்கன்னு அடையாளம். இந்த அந்நிய பாஷையோடு ஆவியானவரை நீங்கள் பெறாவிட்டால் பரலோகம் நீங்க போக முடியாது. அப்படிங்கிற மாதிரி பல வசனங்களை தப்பதாக போதிக்க போய் தான் விசுவாச மக்கள் இதுல பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு தங்களுக்கு தாங்களே மனதில் யூகித்து இமிட்டேட் பண்ணி இவங்க பேசுற மாதிரி, ஏன்னா காதுல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேசுறத ஓயாம இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறத காதுல கேட்டு 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 அவங்க மைண்ட்ல அது இறங்குது. அவங்களும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் 50 பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்கள பேச வைக்கிறாங்க. இப்படிதான் பேசணும், இவங்க பேச பேச அவங்க காதுல கேட்டு கேட்டு உள்ள போகுது. இப்படிதாங்க நடக்குது. ஆனா வேதாகமத்துல அந்நிய பாஷை என்றே எந்த கேள்வியும் படாத நபர்கள் நிரப்பப்பட்டதாகத்தான் வாசிக்கிறோம். இன்றைக்கு அப்படி நடக்கல. அப்ப இந்த அந்நிய பாஷையை வைத்து இன்றைக்கு ஆவியானவரை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மையான அந்நிய பாஷை வரத்தை, ஒரு அற்புதமான வரத்தை இவர்கள் எல்லாரும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை வேத வசனத்தின்படி நம்ம சுட்டி காட்டினா
திருந்தவும் அவர்களுக்கு மனதில்லை. சத்தியத்துக்கு செவிசாய்க்க இவங்களுக்கு மனதில்லை. கட்டுக்கதைகளை எவனோ கட்டி வைத்த கட்டுக்கதைகளை இன்றைக்கும் இன்றைய திருச்சபைகள் நம்பிக்கொண்டு மோசம் போகியும் மோசம் போக்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். தயவு செய்து இதை பார்க்குற நீங்க என் வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் தான். ஆனா கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும். கொஞ்சம் ஆராய்ஞ்சு, இப்பயாவது ஆராய்ஞ்சு பாருங்க. உங்கள் வேதத்தை திறந்து அப்போஸ்தலர் புத்தகத்தில் அந்நிய பாஷை என்னன்னு எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல என்ன ரீதியாக அங்கே பவுல் அந்நிய பாஷை குறித்து எழுது, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நிச்சயம் அந்த வெளிச்சத்தை உங்களுக்கும் தேவன் தர முடியும். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். God bless you.